சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. காலை ஆராதனைக்கு வந்த பின்பு மறுபடியும் மாலையில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை அவ்வளவாய் நேசிக்கிறோம். வேதத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், வேதத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். வேதத்தை அறிந்து கொள்ளுங்கள், அதன் மூலமாய் நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். வேதத்தை அறியும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலையும் பலனும் நமக்கு உண்டாகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தை அறிகிற அறிவினால் ஆண்டவர் நம்மை நிரப்புவாராக. இன்றைக்கு இந்த வேத பாட வகுப்பை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இதை நடத்துவதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா துவங்கும் போது கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சில நேரங்களில் அது கர்த்தர் அதை நடத்துவாரானால் அது வளர்ந்து கொண்டே போகும். ஆமென். ரெண்டாவது, வேதபாட வகுப்பு என்பது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கேட்கிற பிரசங்கத்தை போல அது என்ன செய்யாது, இருக்காது. வேத பாடம் என்பது நம்ம வேதத்தின் காலங்கள், வேதத்தினுடைய அநேக காரியங்களை நம்ம அறிந்து கொள்வதற்கு நிறைய பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நீங்கள் தொடர்ந்து இந்த வேத பாட வகுப்புக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலை வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்கிறேன். எபேசு நிருபத்திலிருந்து நம்ம வேத பாடத்தை நம்ம எடுக்க போகிறோம். இன்றைக்கு முதல் நாள். இந்த முதல் நாளில் ஒரு வேத பாடத்தை நம்ம ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அந்த ஸ்தோத்திரம், அந்த எதிலிருந்து நம்ம வேத பாடத்தை எடுக்கிறோமோ அதனுடைய முகவுரையோட அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான ஒரு முகவுரை நமக்கு தேவை. இன்றைக்கு முதலாவது அந்த முகவுரைகளை தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். வருகிறதான நாட்களில் ஒவ்வொரு வசனமாய் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதில் எடுத்து தியானிக்க போகிறோம். எபேசு நிருபத்தினுடைய ஒவ்வொரு வசனமாய் தியானிக்க போகிறோம். மற்ற நிருபங்களில் இல்லாத அநேக நன்மையான காரியங்கள் இந்த எபேசு நிருபத்தில் இருக்கிறதை நீங்கள் காண முடியும். மற்ற நிருபங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் எழுதினதான நிருபங்கள் 14 நிருபங்கள் பவுல் எழுதின நிருபங்கள். அந்த நிருபங்களில் மற்ற நிருபங்களில் இல்லாத அநேக ஆச்சரியமான காரியங்களை இந்த நிருபத்தில் பவுல் பேசியிருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரகசியம் என்ற வார்த்தையே 6 தடவை இந்த எபேசு நிருபத்தில் வரும். நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் குறிப்பெடுக்கணும். எபேசு நிருபத்தில் ரகசியம் என்ற வார்த்தையே 6 இடங்களில் வருகிறது. அதே போல் ஐஸ்வர்யம் என்ற வார்த்தையும் 6 இடங்களில் வரும். அதே போல் மகிமை என்ற வார்த்தை 8 இடங்களில் வருகிறது. அதே போல் கிறிஸ்துவுக்குள் இல்லோட கர்த்தருக்குள் அவருக்குள் என்ற வார்த்தை 21 இடங்களிலே பவுல் அதை குறிப்பிடுகிறார். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு அதிகாரங்களாய் ஒவ்வொரு வசனமாய் தியானிக்கும் போது மிகவும் பிரயோஜனமுள்ளதாக நமக்கு இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதில் இந்த முகவுரையில் மொத்தம் 3 காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒன்று, இந்த எபேசியர் நிருபத்தை பவுல் எழுதினதான நோக்கம், அவர் எபேசியர் நிருபத்தை குறித்த ஒரு காரியங்களை நம்ம விளங்கணும். ரெண்டாவது, இந்த நிருபத்தை எழுதினதான அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றியதான சில காரியங்கள் நமக்கு விளங்கணும். 3, இந்த எபேசு பட்டணத்தை குறித்ததான சில காரியங்களை நம்ம என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம். இவைகளெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வது மிக பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக, இந்த நிருபத்தை எழுதினதான பவுல், இவருடைய ஆரம்ப கால பெயர் பவுல் அல்ல, சவுல் என்பது இவருடைய பெயர். இந்த சவுல் என்பதான பவுல் பிந்திய காலங்களில் மிகப்பெரிய அப்போஸ்தலனாகவும் ஒரு பெரிய எழுப்புதலின் ஊழியக்காரனாகவும் இவர் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இவர் போகிற இடங்களில் எல்லாமே ஒரு எழுப்புதல் பட்டணங்களில் உண்டாகிறது. தேசத்தை கலக்குகிறவராக அவர் இருக்கிறார். ஆனால் இவருடைய முந்தைய காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்தது என்றால், இவர் ஒரு பரிசேய மார்க்கத்தை சேர்ந்ததான ஒரு வாலிபன். பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனுஷன், பரிசேய மார்க்கத்தை சேர்ந்தவன். அதாவது அந்த நாட்களிலே யூதர்களுக்குள்ளே பரிசேய மார்க்கம்
என்றதான ஒரு மார்க். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சதுசேயர்கள் பரிசேயர்கள் என்று 2 குரூப்பாக இருந்தாங்க. இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் ரொம்ப தீவிரமாய் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள். விளங்குதா? ரொம்ப தீவிரமாக இவங்க பின்பற்றுவாங்க. இப்போ இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஆவிக்குரிய சபை, பெண்டிகாஸ்ட் சர்ச்சுன்னு சொல்கிற நம்மை போல தேவனுடைய பிள்ளைகள் அந்த வேத வசனங்களை எவ்வளவு அதிகமாய் கடைபிடிக்கிறார்களோ, அதில் ரொம்ப தீவிரம் காண்பிக்கிறார்களோ, அதே போல யூதர்களுக்குள்ளே இந்த பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவர்கள். அந்த பரிசேய மார்க்கத்தில் சேர்ந்தவர் தான் யாரு? இந்த சவுல் என்கிற இந்த வாலிபன். இந்த சவுல் என்கிற வாலிபன் இருக்கிற காலம் எந்த காலம் என்றால், ஆண்டவராக இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்தில் இவர் வாலிபனாக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் மூலமாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அநேக மக்கள் மனம் திரும்புகிறார்கள். யூதர்கள் அநேகர்கள் மனம் திரும்புகிறாங்க. கடைசியாக இயேசு சிலுவையில் அவர் கொல்லப்படுகிறார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மகிமைக்கு போகிறார். 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. சபை ஸ்தாபிக்கப்படும் போது சபை வேகமாக என்ன செய்கிறது? வளருகிறது. சபை வேகமாய் வளருகிற காலத்தில் அன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அறைகிறதற்கு காரணமாக இருந்த அநேக ஆசாரியர்கள் கூட என்ன செய்கிறாங்களா? விசுவாசத்திற்குள்ள வருகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அன்றைக்கு இருந்ததான அநேக அந்த தீவிரவாதிகளுக்கு அதை பொறுத்து கொள்ள முடியல. அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள் மற்றும் ஆசாரிகள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களால் அதை என்ன செய்ய முடியலன்னா அதை சகித்து கொள்ள முடியலை. அந்த காலங்களில் இந்த சவுல் என்கிறதான வாலிபன் இந்த சபைக்கு விரோதமாய் எழும்புகிறார். சபைக்கு விரோதமாய் எழும்பி இந்த சபையை எப்படியாவது உடைக்கணும், சபையை வளர விடக்கூடாது, யூதர்கள் எப்படி அவங்க கிறிஸ்தவர்களாய் மாறுகிறது என்ற வெறி கொண்டவனாய் எழும்புகிறான். அந்த காலத்தில் தான் ஸ்தேவானை கல்லறிந்து கொல்லுகிறார்கள். ஸ்தேவானை கல்லறிந்து கொல்லுகிறார்கள். அந்த ஸ்தேவான் கொல்லப்படும் போது சாட்சிக்காரர்கள் இருப்பாங்க. நீங்கள் அந்த யூதர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்களை அவங்க குற்றவாளி என்று தீர்ப்பு செய்து அவர்களை கொண்டு போய் ஒன்று தூக்கில் போடுவாங்க, இல்லைன்னா கல்லறிந்து கொலை செய்வார்கள், என்னுடைய கழுத்தை வெட்டுவார்கள். அந்த காலங்களில் கல்லறிந்து கொலை செய்வது பிரபலியமாக இருந்த காலம். அன்றைக்கு இந்த ஸ்தேவானை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? கல்லறிந்து கொலை செய்யும்போது சாட்சிக்காரர்கள் வஸ்திரத்தை காவல் காத்து கொண்டிருந்தவன் இந்த சவுல் என்கிற வாலிபன். அல்லேலூயா. சவுல் என்கிற வாலிபன். இப்போ வேத வசனங்கள் எல்லாம் நான் ஓரளவு கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் என்பது கொஞ்சம் தீவிரம் நான் சொல்கிறேன், ஓரலாக சொல்கிறேன். தேவையானால் நான் உங்களுக்கு வசனமும் தாரேன். ஆண்டோடைய பிள்ளைகள் நீங்கள் அதை குறித்து கொள்ளவும் வேண்டுமானால் நீங்கள் அந்த வசனங்களை குறித்து கொள்ள அன்போடு கேட்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 58வது வசனம். 8ஆம் அதிகாரத்தில் 58வது வசனம். இவன் தான் பிந்திய காலங்களில் மிகப்பெரிய அப்போஸ்தலனாய் வரப்போகிற அந்த வாலிபனாகிய இந்த சவுலுடைய பாதத்தை வாங்க காவல் காக்கிறான். அந்த சாட்சிக்காரனுடைய வஸ்திரங்களை காவல் காத்து கொண்டிருக்கிறான். அந்த ஸ்தேவானுடைய மரணம் இன்னும் இவனை மூர்க்க வெறி கொண்டவனாய் மாற்றுகிறது. நீங்க தொடர்ந்து அடுத்த அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, இந்த சவுல் என்கிறதான வாலிபன் என்ன செய்கிறானா? ஆசாரியத்தில் போய் நிருபங்களை கேட்டு வாங்குறான். நிருபங்களை கேட்டு வாங்கி இந்த கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று எழும்பி இவன் தமஸ்குல இருக்கிறதான விசுவாசிகளுக்கு விரோதமாய் போகிறான். அப்படி தமஸ்குல இருக்கிற விசுவாசிகளுக்கு விரோதமாய் போகிற வழியிலே கர்த்தர் இவனை சந்திக்கிறார். ஆண்டவர் இவனை சந்திக்கிறார். அவரை சந்திக்கும் போது தேவன் எப்படி சந்திக்கிறார் என்றால், மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாய் மத்தியானத்தில் குதிரையில் போகிறார். அப்படி குதிரையில் போகும்போது மிகப்பெரியதான ஒரு பிரமாண்டமான வெளிச்சம் அவனை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. ஒரு சூரியனை பார்க்கிலும் ஒரு வெளிச்சம் சுற்றி அவனை பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சத்தினுடைய வல்லமையினாலே கண்கள் ரெண்டும் குருடாக்கப்பட்டவனாய் தரையில விழுகிறான். அப்பொழுது இவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? ஏன்னா எதை பார்த்தா? வெளிச்சத்தை பார்த்திருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் யூதர்கள் எதை தேவனாக நம்பிக்கொண்டிருக்கிறாங்க? தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்பதை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க.
இவருடைய பிதாக்கள் எல்லாரும் எகிப்திலிருந்து கானானுக்கு வருகிற வழியில சீனாய் மலையில தரிசனமான கர்த்தர் எப்படி இருந்தாரா? ஒளியா இருக்கிறார். அப்போ அவர்கள் எல்லாரும் பிதாக்கள் மூலமா கேள்விப்படுகிறார், நியாயப்பிரமாணத்தில் வாசிக்கிறான், தேவன் யாராக இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார். அப்ப அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே இவனுடைய அடி மனதில் ஒரு எண்ணம் வருகிறது, இது சத்துரு அல்ல, இதோட பிசாசு அல்ல, இது தேவன் அப்படின்னு தெரிந்த உடனே கேட்கிற, ஆண்டவரே நீர் யார் என்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஒளியிலிருந்து அன்றைக்கு சீனாய் மலையில் எப்படி அந்த அக்கினியின் மத்தியிலிருந்து பேசினாரோ அதே தேவன் இந்த ஒளியின் நடுவில் இருந்து பேசினார். அதிலிருந்து சத்தம் வருகிறது, சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ற சத்தம் வந்தது. இப்ப நல்லா கவனிங்க, இந்த சவுல் என்கிற வாலிபன் யாரை துன்பப்படுத்தினான்? இயேசுவையா சபையா? சபையை துன்பப்படுத்துகிறான். அப்படியானால் சபையிலே யாரோடு இணைந்திருக்கிறார் என்று கேட்டால் சபை கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறது. அவர் தலையா இருக்கிறார், சபையே சரீரமாக இருக்கிறது. அவன் ஒருவன் சபையை துன்பப்படுத்தினால் அவன் யாரை துன்பப்படுத்துகிறான்? இயேசுவை துன்பப்படுத்துகிறான். இதை நம்ம என்னைக்கு மறந்து போகக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சபையை துன்பப்படுத்துகிறான் என்றால் அவன் சபையை அல்ல, சபையோடு இணைந்திருக்கிற தேவனையும் துன்பப்படுத்துகிறான். ஏன்னா அவர் தலையாய் இருக்கிறார். இப்போ இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இந்த முள்ளில் உதைக்கிறது கடினமாம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இன்னைக்கு அநேகருக்கு புரிகிறதில்லை. எந்த முள்ளை குறித்து ஆண்டவர் சொன்னார் என்று அநேகருக்கு புரிகிறதில்லை பாருங்க. ஆனால் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்கிறது. முள்ளில் உதைக்கிறது. சொல்லுங்க எல்லாரும், முள்ளில் உதைக்கிறது அப்படின்னா என்ன? காலை வச்சு முள்ளில் உதைக்கிறது, அது உனக்கு கடினமாம் என்று ஆண்டவர் சொன்னார். எந்த அர்த்தத்தில் ஆண்டவர் சொன்னார் என்றால் வேத பண்டிதர்கள் ரொம்ப தெளிவாக விளக்குறாங்க. அந்த காலங்களில் வயல் விவசாயிகள் இன்றைக்கு இருக்கிறது இல்லையா, விவசாயிகள் அந்த மாடுகளை நடத்தும் போது சில நேரங்கள் இந்த மாடுகள் என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கோளாறு பண்ணும் பாருங்க. சில மாடுகள் சண்டித்தனம் பண்ணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கையில் ஒரு தார் கம்பு வச்சுருப்பாங்க. அதில் நுனியில் ஒரு முள் இருக்கும் இல்லையா, ஒரு ஊசி மாதிரி முள் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதை நடத்துகிறதற்காக அந்த தொடை பகுதியில் அப்படி லேசாக குத்துவாங்களாம். குத்துன உடனே என்ன பண்ணுன்னா காலை வச்சு வேகமாக ஒரு உதைக்கும், வேகமாக உதைக்கும். அப்படி உதைக்கும் போது அந்த முள் இன்னும் ஆழமா, நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு, அந்த அர்த்தத்திலேயாக ஆண்டவர் அதை சொன்னார். ஏன்னா நீ எதில் உதைச்சிக்கிட்டு இருக்கிற, நீ முள்ளில் உதைக்கிற, அது உனக்கு கடினமா. இப்போ உடனே அவன் திருப்பி கேட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஆண்டவர் சொன்னார், நீ தமஸ்குக்கு போ. ஏன்னா நீ அங்கே தானே போகிறான், தமஸ்குக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். நீங்கள் நல்லா கவனிங்க, ஏன் ஆண்டவர் சவுலோடு கூட மீதமுள்ள வார்த்தைகளை சொல்லலை? நீ மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவி பெறணும், நீ ஒளியத்துக்கு போகணும், சபையோடு சேரணும், ஏன் சொல்லலை என்றால் ஆண்டவர் அன்றைக்கு அவனோடு கூட எல்லாவற்றையும் சொல்லியிருந்தால் இவனுக்கு சபையோடு ஒரு ஐக்கியம் என்ன செஞ்சிருக்காது, ஏற்படாது. ஏன்னா இவன் சபையோடு ஐக்கியம் ஏற்படணும், ஊழியக்காரர்களோடு அவனுக்கு ஐக்கியம் ஏற்படணும், அறிமுகம் ஏற்படணும். அப்போ கர்த்தர் தமஸ்குக்கு போக சொன்னார். தமஸ்குக்கு கர்த்தர் போக சொல்லிட்டு அந்த பட்டணத்தில் இருக்குதானே ஒரு அனனியா என்றுதான சீசனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தமஸ்குல நீ போ, நேர்த்தெரு என்கிறதான ஒரு தெருவில் சவுல் என்கிற ஒரு வாலிபன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், அவனை தேடு, அவன் இப்பொழுது கண் தெரியாதவனாக இருக்கிறான், நீ கரங்களை அவன் மேல் வைக்கும்போது அவனுடைய கண்கள் திறக்கப்படும், அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ இந்த அனனியா சொல்றார், ஆண்டவரே அவன் சபையெல்லாம் துன்பப்படுத்துகிறவன் என்று கேள்விப்படுகிறேன், இங்கேயும் சபையை துன்பப்படுத்தும்படி நிருபங்களை வாங்கிட்டு வந்திருக்கிறானே என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், இல்லை, அவன் என் நாமத்து நிமித்தமாய் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு தெரியப்படுத்துவேன், நீ போ. அல்லேலூயாவா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் உலகத்தில் நமக்கு தெரியும், ஐயோ இவனா பயங்கரமான குடிகாரனாச்சே,
இவனா பயங்கரமான கொள்ளைக்காரனாச்சே, இவனா சபைக்கு விரோதமாக எழும்புகிறவனாச்சே இன்னும் நம்ம நினைப்போம். ஆனால் ஒன்று, கர்த்தர் அவனை தெரிந்து கொள்வாராக. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு அந்த சவுல் என்கிற வாலிபனுக்காக அன்றைக்கு உள்ள சபை அத்தனை பாரத்தோடு ஜெபம் பண்ணி இருக்கும். அன்றைக்குள்ள சபை, ஆண்டவரே தமஸ்குக்கு விரோதமாய் போகிறான், அங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போகிறான் என்று தமஸ்குல இருக்கிறவர்களும் ஜெபம் பண்ணி இருப்பாங்க, எருசலேமில் இருக்கிறவர்களும் ஜெபம் பண்ணி இருப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சவுலை சந்தித்தார். இன்றைக்கு இந்த பட்டணத்தில் அநேக சவுல்கள் உண்டு. கர்த்தர் அவர்களை சந்திப்பார். சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அநேக சவுல்கள் இருக்கலாம். கர்த்தர் அவர்களை சந்திக்க ஒருபோதும் தவறமாட்டார் என்று சொல்லுகிறேன். நம்முடைய கிராமங்களிலே, பட்டணங்களிலே இன்றைக்கும் சபைக்கு விரோதமாக எழும்புகிற சவுல்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை கர்த்தர் சந்தித்து எதிர்காலத்தில் அவர்கள் சபையை கட்டுகிற பவுலாக தேவன் மாற்ற முடியும். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளையை, உங்கள் குடும்பங்களிலே சவுல்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சவுல்களை கர்த்தர் பவுலாய் மாற்றுவதற்கு வெகு தூரம் இல்லை. தொடர்ந்து அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். அந்த சவுல் நிச்சயமாய் ஒரு நாள் பவுலாய் மாற்றப்படுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவன் ரட்சிக்கப்படுகிறான். இவன் ரட்சிக்கப்பட்டு அதற்கு பின்பு ஆண்டவரை தரிசித்து ஊழியத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறான். இதுதான் சவுலுடைய ஒரு பின்னணி. அந்த அப்போஸ்தலனாகிய பவுலாய் மாறினவனுடைய ஒரு பின்னணி பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ரெண்டாவது, அந்த எபேசு பட்டணத்தை குறித்து சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எபேசு பட்டணத்தை குறித்து சில குறிப்புகளை நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த எபேசு பட்டணம் என்று சொல்லுகிறது அன்றைக்கு மிகப்பெரியதான ஒரு பொருளாதாரத்தில் சிறப்பான பட்டணம். அது ஒரு துறைமுக பட்டணம், ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் செழிப்பான ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தை குறித்து 3 காரியங்கள் சொல்றாங்க. ஒன்று, பொருளாதாரத்தில் மிகவும் செழிப்பான பட்டணம். 2, கல்வியிலேயும் அந்த பட்டணம் சிறந்திருந்தது. கல்வியிலேயும் அந்த பட்டணம் ரொம்ப சிறப்பாக இருந்ததா. 3வது, அது ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த பட்டணம். 4வது, ஸ்தோத்திரம், மந்திரவாதங்கள் நிறைந்த ஒரு பட்டணம். இந்த 4 குறிப்புகளை எபேசு பட்டணத்தை பற்றி சொல்றாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த எபேசு பட்டணம் பொருளாதாரத்தில் செழிப்பான பட்டணம், நல்ல கல்விகள் அந்த காலத்தில் இருந்ததான ஒரு பட்டணம், துறைமுக பட்டணம். பாருங்க, வியாபார ஸ்தலங்கள் பெருகி இருந்ததான ஒரு காலம் அது எபேசு பட்டணத்தில். ஆனால் அந்த பட்டணம் விக்கிரக ஆராதனைக்கு பேர் போன ஒரு பட்டணம் மாத்திரம் அல்ல, மந்திரவாதிகள் நிறைந்திருந்ததான ஒரு இடம் இந்த பட்டணம். சரி, இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய கோவில் இருக்கிறது. அன்றைக்கு இருந்ததான 7 அதிசயங்களில் ஒரு அதிசயம் இந்த எபேசு பட்டணத்தில் இருந்ததான கோவில். அப்படிப்பட்ட அந்த கோவிலுடைய பிரமாண்டம் என்ன? நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் இன்றைக்கும் விக்கிபீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 425 அடி நீளமாக அந்த கோவில், அந்த எபேசு பட்டணத்தில் இருந்த அந்த கோவில் 425 அடி நீளம். ரெண்டாவது, இதனுடைய அகலம் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா 220 அடி அகலம். இந்த கோவில் 220 அடி அகலம். அவ்வளோ பிரமாண்டமான ஒரு கோவிலம் பாருங்க. இது அன்னைக்கு இருந்ததான் 7 அதிசயங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். இத்தனை பிரமாண்டமான கோயில் 220 அடி அகலம் இருந்தால் அது எப்படி பில்லர் இல்லாமல் நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 127 பில்லர் இருக்கு. 127 பளிங்கினால் உண்டான தூண்கள், 127 தூண்கள் நிறைந்த ஒரு கோவில். இந்த கோவிலுடைய உயரம் 60 அடி உயரமா. இந்த கோவிலுடைய உயரம் 60 அடி உயரம். எபேசு பட்டணத்தில் இந்த கோவில் உயரம் 60 அடி. அந்த கோவிலுக்குள்ளே தான் ஒரு பிரமாண்டமான சிலையை வைத்திருக்கிறார்கள். 9.5 அடி உயரமான ஒரு சிலை, ஒரு காதல் தேவதை என்று சொல்லப்படுகிறதான ஒரு சிலை, தியானாள் என்ற சிலையை உள்ள வச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த கோவில். எபேசு பட்டணத்தில் பிரசித்தமான ஒரு கோயில் இந்த தியானாள் கோயில். இந்த தியானாள் என்ன செய்வாங்க அப்படின்னா, சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் வெள்ளியில் செய்து பயங்கரமான விற்பனை ஆகும். அந்த எபேசு பட்டணத்தில் மிகப்பெரிய தொழில் இதை வச்சு பண்ணுறாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காலங்களிலே பவுல் எபேசு பட்டணத்துக்கு வருகிறார். எபேசு பட்டணத்துக்கு ஊழியத்து நிமித்தமாய் எபேசு பட்டணத்துக்கு வருகிறார். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம்
ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்க. நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம் வரைக்கும். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். முதல் முறையாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுக்குள்ளே பிரவேசிக்கிறான். அல்லேலூயா. நீங்க ஒன்று கவனிக்கணும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சில அப்போஸ்தலர்கள் சில பட்டணத்துக்குள் பிரவேசிக்கும் போதே அங்கே இருக்கிற அசுத்த ஆவிகள் எல்லாம் இவர்களுக்கு விரோதமாக என்ன செய்யுமா? எழும்பும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர்கள் மேல் இருக்கிற அந்த அனாயிட்டிங், அவர்கள் மேல் இருக்கிற அந்த வெளிச்சம், ஒரு பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்கனால அங்கே இருக்கிற அசுத்த ஆவிகள் விரோதமாக எழும்பும் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நாம் சில கிராமங்களுக்குள்ளே போனாலே சில கிராமங்கள் இருக்கிற அசுத்த ஆவிகள் நமக்கு விரோதமாக என்ன செய்யும்? எழும்பும். நான் அந்த வேதப்பாட வகுப்புகளில் வரும் காலங்களில் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் பாணான்குளத்தில் சோத்திரம் மேட்டூரில் என்னென்னலாம் ஆண்டவர் செய்தார். இப்போ இங்கே வந்த பிறகும் கர்த்தர் அந்த பிசாசனுடைய நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னாலே நம்ம மேலே ஆண்டவருடைய அபிஷேகம் அந்த வெளிச்சம் இருக்கும்போது அங்கே இருக்கிற இருளின் அதிகாரங்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்யும்? எழும்பும் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளாக இருந்தாலும் அதே மாதிரி தான். உங்கள் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருக்கிறது என்றாலே உங்களுக்கு விரோதமாக அசுத்த ஆவிகள் எழும்பும். அந்த கிராமங்களை விட்டு ஓடும். அந்த கிராமங்களை விட்டு விலகி வெளியே போயிடும். ஆனால் வெளியே போகும் ஆட்களை எழுப்பிவிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ பவுல் அந்த எபேசு பட்டணத்துக்குள் முதல் முறையாக வருகிறார். தொடர்ந்து 3 ஆண்டுகள் அங்கே ஊழியம் செய்தார். நான் அப்படி கீழே வாசிக்கிறேன். பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு. அப்போ அதுக்கு முன்னால் அங்கே சீசர்கள்னா அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க அங்கே இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை. இந்த சீசர்கள் யார் அப்படின்னா கீழே சொல்கிறேன். அப்படியே வாசிக்கிற பாருங்க. சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானசானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானசானம் பெற்றோம் என்றார்கள். இவங்க எந்த காலத்தில் இவங்க இந்த விசுவாசத்துக்குள்ள வந்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுக்கு முன்னால யோவான் ஊழியம் செய்கிறார் இல்லையா, யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானுடைய உபதேசத்தை கேட்டு அதில் மனம் திரும்பினவர்கள், அதில் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் யோவான் ஸ்நானனுடைய சீடர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த யோவான் ஸ்நானுடைய சீடர்களாக இருக்கிற 12 பேர் தான் இந்த எபேசு சபையினுடைய அஸ்திபாரங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் தான் அந்த எபேசு பட்டணத்தினுடைய முதல் விசுவாசிகள் என்று சொல்லலாம். இந்த 12 பேரும் யாரு? யோவான் ஸ்நானுடைய சீடர்கள். இவர்களை பவுல் முதலாவது சந்திக்கிறார். சந்தித்து, நீங்க பரிசுத்தாவி பெற்றீங்களா? இல்லை. அப்போ எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்க? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை எடுத்தோம். ஆனால் இன்னும் பாவ மன்னிப்புக்கு நாங்கள் என்ன செய்யலை? ஞானஸ்நானம் எடுக்கலை. நீங்கள் நல்லா கவனிக்கணும். பாவ மன்னிப்புக்கு நாங்கள் என்ன செய்யலை? ஞானஸ்நானம் எடுக்கலை என்று சொல்கிறார்கள். கீழே வாசிக்கிறேன். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றார். இதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆமென். இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. பவுல் அவர்கள் மேலே கைகளை வைக்கிறான். அப்பொழுது இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள், அந்நிய பாஷைகளை பேசினார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதே அப்போஸ்தலர் நடபடிகள் அநேக இடங்களில் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறும்போது அந்நிய பாஷைகளை பேசுவார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்னு இருக்கும். ஆனால் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று அங்கே இருக்காது. அல்லேலூயாவா. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனதான புஸ்தகங்கள், பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், அங்கே எழுதப்பட்டிருக்கிறதான தீர்க்க தரிசனங்களோடு கூட இவர்கள் சொல்லுகிறதான தீர்க்க தரிசனங்கள் சேர்க்கப்பட முடியாது. ஏன்னா அந்த தீர்க்க தரிசனம் வேறு, அந்த தீர்க்க தரிசனம் ஊழிய வேறு, இது வேறு.
ஏனென்றால் தீர்க்க தரிசனம் ஊழியம் எதோடு நின்று போயிட்டு ஆண்டவர் சொல்றார். தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணமும் யோவான் காலம் வரைக்கும் இருந்தது உண்டு. அப்ப யோவான் காலம் வரைக்கும், இயேசுவின் காலம் வரைக்கும் தான் எது இருந்தது? தீர்க்க தரிசன ஊழியங்கள் இருந்தது. ஆனால் இப்போ சபையின் காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலம். இன்றைக்கு சபையில் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் சபையின் பக்தி விருத்திக்காய் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள். இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நான் வருகிற காலங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. சபையின் பக்தி விருத்திக்காய் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்களே அல்லாமல் அமெரிக்காவுக்கு இது நடக்கும், வருகிற காலங்களில் 400 வருஷம் தான் அமெரிக்கா இருக்கும் என்று சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள்லாம் கிடையாது. அதெல்லாம் சொல்லப்பட்டு முடிந்தது. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் வேண்டிய காலத்தில் இருக்கிறோமே தவிர இனி தேசத்திற்காய் தீர்க்க தரிசனம் கிடையாது. ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சபையின் பக்தி விருத்திக்காக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள். சரி, வருகிற காலங்களில் 5 வித ஊழியத்தில் எபேசு நிருபத்தில் வருகிறது. அப்போ நாம் அதை விவரமாய் பார்க்கலாம். சரி, அப்போ இவர்கள் மூலமாக தான் அந்த எபேசு சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. பவுல் 3 ஆண்டுகள் அங்கிருந்து என்ன செய்கிறார்? ஊழியம் செய்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் 3 ஆண்டுகள் இருந்து ஊழியம் செய்கிறார். அந்த 3 ஆண்டுகளிலே மாபெரும் எழுப்புதல் அங்கே உண்டாயிற்று. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனங்களை தாரேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கொள்ள கேட்கிறேன். அப்போஸ்தலர் பிள்ளைகள் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் கவனிங்கள். அதாவது 17வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? பவுல் இந்த 3 ஆண்டுகள் ஊழியத்தை முடித்து வேறு பட்டணத்துக்கு போறார். அப்படி போகும்போது அங்கிருந்து தான் எபேசு பட்டணத்தில் இருந்த மூப்பர்களுக்கு சொல்லி அவர்களை வர சொல்லுகிறார். வர சொல்லி அவர்களோடு பேசுகிறார். இங்கே 31வது வசனம் கவனிங்க. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். எத்தனை வருஷம் ஊழியம் செய்தாரா சொல்லுங்க? 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகள் ஊழியத்தில், ஏன்னா அவர்கள் அப்போஸ்தலர்கள். நீங்கள் இந்த பின்னால் வருகிற காலங்களில் சபையின் பக்தி விருத்திக்காக சிலர் அப்போஸ்தலராக, தீர்க்க சுவிசேஷகராக தீர்க்க வரும் இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு இதை பற்றி நான் விளக்குறேன். அப்போஸ்தலருடைய ஊழியம்னா என்ன என்பதை பற்றி விளக்குகிறேன். இந்த 3 ஆண்டு காலங்களில் அங்கே நடந்த எழுப்புதல் என்ன உண்டாயிற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அந்த பட்டணத்தில் எது பிரபல்யமாக இருந்தது? விக்கிரக ஆராதனை. இந்த தியானங்களை குறித்ததான விக்கிரக ஆராதனை. 2 மந்திரவாதிகள் அங்கே இருந்தாங்க. இந்த 2மே இந்த பவுலுடைய 3 ஆண்டு கால ஊழியங்களில் அஸ்திபாரமே அசைந்தது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இந்த பவுலுடைய ஊழியத்தில் இந்த 3 ஆண்டு கால ஊழியங்களில் அவர் அந்த பிசாசுடைய கிரியைகள், அங்கே இருந்ததான அந்த ஆளுகை, அந்தகாரத்தின் இருள், அஸ்திபாரமே அசைந்தாராம். பாருங்க, வாசிக்கலாமா நம்ம சில வார்த்தைகளை? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளில் 19ஆம் அதிகாரம் அப்படி திருப்பி கிடங்க, பின்னால் வாங்க. 19ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறேன். 17 இருந்து இதுக்கு மேலே இருக்கிறதான சில காரியங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் எபேசுவிலே மகிமைப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பலத்த காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? எபேசுவிலே செய்கிறார். பலத்த காரியங்களை செய்கிறார். பலத்த காரியங்கள், அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. மாத்திரம் அல்ல, பவுலுடைய உருமால்னா கர்ச்சீப் பாருங்க, உருமால்களை கொண்டு போட்ட பேய்கள் என்ன செய்தான்? ஓடுகிறது. ஆண்டவருக்கு பலத்த அற்புதங்கள் நடக்கிறது. எபேசு பட்டணமே ஏறக்குறைய ஒரு பெரிய பட்டணம். எபேசு பட்டணமே கலங்குகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, எப்படி ஒரு கர்ச்சீப்பை கொண்டு போட்டால் எப்படிங்க பேய் ஓடும்? இந்த கர்ச்சீப்பில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் சில நேரங்களில். நீங்கள் இதை வச்சு சில நேரங்களில் ஊழியக்காரங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்ச்சீப்பு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் துணி வியாபாரம் பயங்கரமாக நடந்தது. எண்ணெய் வியாபாரம், துணி வியாபாரம்லாம் பயங்கரமாக ஓஹோனி ஓடிச்சு பாருங்க. செங்கல் வியாபாரம், சாவி வியாபாரம். இதற்கெல்லாம் என்ன காரணம்னா வசனம் தெரியாதான் பிரச்சனை. சரியானபடி நம்ம வசனங்களை கவனிக்கணும். சரி, இப்போ இதுக்கு என்ன இது நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவினால் ஒரு மனுஷன் நிரப்பப்படும் போது கர்த்தர் முதலாவது நம்முடைய உள்ளான ஆவியை நிரப்புகிறார்.
சொல்லுங்க, பசுத்தாவின் எதை நிரப்புகிறார்? இப்போ அதிகமான நிலைமையில் நீங்களும் நானும் எங்கே தான் நிரப்பப்படுகிறோம்? நம்முடைய ஆவி தான் நிரப்பப்படுகிறோம். உள்ளான ஆவி நிரப்பப்படுகிறோம். இந்த உள்ளான ஆவி நிரப்பப்பட்டு என் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஆத்துமாவை நிரப்புகிறதா? ஆத்துமா ஆவியில நிறைவடைந்து ஆத்துமாவை நிறைத்து அது சரீரத்தில் வழிந்தோடுகிறது. அந்த சரீரத்தில் வழிந்தோடும் போது அந்த சரீரத்தை தொட்டா சுகமாகறான். அந்த சரீரத்தில் வழிந்தோடும் போது வஸ்திரங்களிலும் அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை இறங்குகிறது. வஸ்திரத்தை தொட்டாலே சுகமாகிறான். இவன் இயேசுடைய வஸ்திர தொங்கலை தொட்டபோது 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ சுகமானாலே அது எப்படி என்று கேட்டால், அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அந்த அபிஷேகம், அந்த அனாயிண்டிங் அந்த வல்லமை வஸ்திரங்களில் மேலும் வழிந்து ஓடுகிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் கிருபை. ஏன்னா இந்த அப்போஸ்தலருக்கு மேல அந்த விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கார். சரி, இது பின்னால் நம்ம பார்ப்போம். இது நிமித்தமாய் பவுலுடைய ஊழியத்தில் பலத்த காரியங்கள் என்ன செய்கிறது? நடக்கிறது. நாம் நினைக்கிறோம் உருமால்களை போட்டால் சுகமாச்சுது. ஆனால் பேதுருவை குறித்து சொல்லுகிறது, அவன் நிழல் பட்டு அநேகர் சுகமானார்கள். அல்லேலூயா. அப்போ இவன் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் பாருங்க, அந்த அனாயிண்டிங் அபிஷேகத்தில் நிறைந்து இருக்கிறார்கள். நடந்து போனா அந்த நிழல் விழுகிறதுல கூட எது இருக்கிறது? அபிஷேகத்தினுடைய அந்த வல்லமை வெளிப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால அப்படிப்பட்டதான அப்போஸ்தலர்களை தேவன் இந்திய தேசத்தில் தேவன் எழுப்புவாராக. தமிழ்நாட்டிலே கர்த்தர் எழுப்புவாராக. நம்முடைய தேசத்திற்கு தேவை அப்போஸ்தலர்கள். ஆமென். ஆனால் இன்றைக்கு நிறைய ஆட்கள் தங்களுடைய பெயருக்கு பின்னால் அப்போஸ்தலர்கள் என்று போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அப்போஸ்தலர்களா என்று கேட்டால் இல்லைங்க. அல்லேலூயா. வேதத்தின்படி இவங்க யார் கிடையாது, அப்போஸ்தலர்கள் கிடையாது. ஏனென்றால் இவர்கள் அப்போஸ்தலர்கள் என்றால் வேதத்தின்படி சொல்லப்படுகிற அப்போஸ்தலர்கள் அவர்கள் இருக்க வேண்டும். வேதத்தில் பவுல் சொல்லுகிறார், பவுலையே யாராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க அன்னைக்கு இந்த சபைகள். அப்போஸ்தலராக ஏற்றுக்கொள்ளலை. இந்த பவுலை அப்போஸ்தலராக என்ன செய்யலை? சபைகள் ஏற்றுக்கொள்ளலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோடு கூட இருந்த 12 பேர் தான் அப்போஸ்தலர்களை தவிர இந்த பவுலை நாங்கள் அப்போஸ்தலரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் பவுல் எழுதுகிறார், பிந்தைய காலத்தில் என்னுடைய அப்போஸ்தல ஊழியம் உங்கள் மத்தியில் நடந்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நான் அப்போஸ்தலர் என்று நிரூபிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் எது பிரதானமானதாக இருக்கிறது என்றால் அற்புதங்களும் அடையாளங்களும் தான் பிரதானமானது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மை போல் அவர்கள் மேய்ப்பர்கள் அல்ல, சபை மேய்க்கிற மந்தை மேய்க்கிற மேய்ப்பர்கள் அல்ல, அவர்கள் அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் என்றாலே அவர்களை கொண்டு அநேக அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, வருகிற காலங்களில் அதை குறித்து பார்ப்போம். அப்போ அந்த எபேசு பட்டணத்தில் பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. இந்த எழுப்புதல்ல மந்திரவாதிகள் இருந்தாங்க பாருங்க. இந்த மந்திரவாதிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அநேக மந்திரவாதிகள் மனம் திரும்பினாங்க. மந்திரவாதிகள் எல்லாம் மனம் திரும்பி புஸ்தகங்கள் அன்னைக்கு மந்திரம் படிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க பாருங்க, ஏடுகள் புஸ்தகங்கள் எல்லாம் அதெல்லாம் கொண்டு போட்டு தெருவில் கொண்டு போய் எரித்தார்களா. மறைவாய் அல்ல, தெருக்களிலே போட்டு என்ன செய்கிறாங்க? எரிக்கிறாங்களாம். பாருங்க, நான் கீழே அப்படியே வாசிக்கிறேன். இது எபேசுவிலே குடியிருந்த கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரர்களாய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரய தொகையை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவாய் பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எபேசு பட்டணத்தில் எது மேற்கொண்டது? கல்வி நிறைந்த பட்டணம், பொருளாதாரம் நிறைந்த பட்டணம், விக்கிரகம் ஆராதனை நிறைந்த பட்டணம், மந்திரவாதம் நிறைந்த பட்டணம். அங்கே எது விருத்தி அடைந்ததா? வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு பலமாய், 20வது வசனம், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் விருத்தி அடைந்துன்னு சொல்லல, கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து. எங்கே ஆண்டவருடைய வசனம் விருத்தி அடைகிறதோ அங்கே எழுப்புதல் வரும். தேவனுடைய வசனம் எந்த பட்டணத்தில் விருத்தி அடைகிறதோ அங்கே எழுப்புதல் வரும்.
எந்த சபையில தேவனுடைய வசனம் விருத்தி அடைகிறதோ அங்கே எழுப்புதல் வரும். தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில எது விருத்தி அடையணும் என்றால் வசனம் விருத்தி அடையணும். ஆமென். நாம விருத்தி அடைதான் ரொம்ப விசுவாசிக்கிறோம், நான் தப்புன்னு சொல்லல. நம்முடைய வாழ்க்கையில வசனம் விருத்தி அடைந்தால் நாம விருத்தி அடைவோம். எல்லாருடைய வாழ்விலும் வசனம் விருத்தி அடைய வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வசனம் விருத்தி அடையாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ சபைகள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் விருத்தி அடையாததுனால தான் இன்றைக்கும் அவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களாய் ஜோசியம் பார்க்கிற ஆட்களாய் இருக்கிறார்கள். கொடிமரம் ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள், பலியிடுகிறார்கள், புறஜாதி மக்களைப் போல சப்பரம் இழுக்கிறார்கள், எல்லாம் புறஜாதி மக்களைப் போல செய்கிறார்கள். காரணம் என்ன? வசனம் இன்னும் விருத்தி அடையவில்லை. குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள். எபேசு பட்டணத்தில் கர்த்தருடைய வசனம் பலமாய் விருத்தி அடைந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எங்கள் கிராமங்களில் உங்க வசனம் விருத்தி அடையணும். ஆண்டவரே, எங்கள் பட்டணங்களில் உங்க வசனம் விருத்தி அடையணும். எபேசு பட்டணம் போல இந்த கல்லிடை குறிச்சி பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வரணும். உம்முடைய வசனம் விருத்தி அடையணும் ஆண்டவரே. அப்படியானால் ஒவ்வொரு பிள்ளைகளும் வசனங்களை சுமந்து போகிறவர்களாய் மாறணும். வசனங்களை சுமந்து கொண்டு போகிற தேவ பிள்ளைகளாய் நாம மாற கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அதனால தான் சொல்லுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் பைபிளை வாசிங்க. வேதம் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில வேத வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். வேத வசனம் நம்மை வாழ வைக்கும். வேத வசனம் நம்மை விடுதலையாக்கும். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே கர்த்தர் நம்மை நடத்துவார். வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. தேவ பிள்ளையே, ஒரு ஆண்டுடைய பிள்ளைக்குள்ள வேதத்தின் வெளிச்சம் நாளுக்கு நாள் வளருமானால் அவன் இடற மாட்டான், இருளில் நடக்கவும் மாட்டான். ஆமென். அப்போ எபேசு பட்டணத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாயிற்று. இப்போ இந்த மந்திரவாதிகள் எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க, அநேக பூசாரிகள் மனம் திரும்புறாங்க. ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. இப்போ ஏது அற்று போனது? விக்கிரகம் எண்ணப்படாமல் போகிறது. விக்கிரக கோயிலுக்கு போகிற ஆட்கள் குறைகிறாங்க. அந்த சிலைகளை வாங்கி விற்றவர்கள் ஆட்கள் குறைகிறாங்க. ஒரு பெரிய மாறுதல் எபேசு பட்டணத்தில் உண்டாகிறது. ஒரு தனி மனுஷனால உண்டாகிறது. இதை பார்த்த உடனே அங்கே இந்த ஆட்கள் எப்பவுமே இருப்பாங்க இல்லையா, அதை பிழைப்பு நடத்துகிறவங்க, அந்த மதத்தை வச்சு பிழைப்பு நடத்துகிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியல, அதை பொறுத்து கொள்ள முடியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்க. பாருங்களேன், இவைகள் முடிந்த பின்பு ஸ்தோத்திரம் மக்களே, 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கவனிங்க. அக்காலத்தில் இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. அல்லேலூயா. என்ன மார்க்கம்? ஸ்தோத்திரம். இல்ல தியானாள் தெய்வமா, இல்ல பவுல் பிரசங்கிக்கிற இயேசு தெய்வமா? இல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த மக்களுடைய மனசுல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது, இந்த தியானாளே பெரியவள் இல்லையா. நீங்க அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பார்த்தா தெரியும். அந்த எபேசு பட்டணத்தில் பயங்கரமான கலகம் உண்டாகி மண்ணை எடுத்து வானத்துக்கு நேராக இறைந்து தூற்றி சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வானத்திலிருந்து விழுந்த தியானாளே பெரியவள் என்று ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த சிலை எங்கிருந்து விழுந்துன்னு சொல்லி கொண்டிருக்கிறான்? வானத்திலிருந்து. எந்த காலங்களிலும் பிசாசு மக்களை ஏமாற்றி வஞ்சித்து இப்படிதான் குருடாக்கி வச்சிருக்கிறான். மக்களுடைய எதிர்காலத்திற்காக, மக்களுடைய நல் நடக்கைகளுக்காக எழுதப்பட்ட புராணங்கள், கதைகள் எல்லாம் இன்றைக்கு அது ஒரிஜினலாக எண்ணப்பட்டு அது தெய்வங்களாக மதிக்கப்படுகிறது. புராணங்கள் என்றாலே என்னதுதான்? கற்பனை கதைகள். அப்படி புராணங்களாக எழுதப்பட்ட கற்பனை கதைகளை இன்றைக்கு உயிர் கொடுத்து அவைகள் என்ன செய்றாங்களா? மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிக்கிறதான இந்த பரிசுத்த வேதம் கற்பனையில் வந்தவைகள் அல்ல. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் தேவாதி தேவன் நமக்கு எழுதி கொடுத்ததான பொக்கிஷங்கள். அல்லேலூயா. அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பட்டணத்தில் இப்போ அந்த மார்க்கத்தை குறித்து ஒரு பெரிய கலகம் ஜனங்களுக்குள்ள. தியானாள் பெரியவளா இல்லை
பவுல் பிரசங்கிக்கிற இயேசு பெரியவரா? ஏன்னா பலத்த அற்புதங்கள் நடக்கிற, மந்திரவாதிகள் மனம் திரும்புறாங்க, அதை அவங்கள சகித்து கொள்ள முடியல பாருங்க. அப்படிக்கல வாசிக்கிறேன். எப்படி என்றால், தெமேத்ரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான். நல்ல பிசினஸ் நடக்குது, சாமி பேரை சொல்லி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் மாதிரி குட்டி குட்டியாக சில கடைகள்லாம் வியாபாரம் வச்சுருப்பாங்க பாருங்கள். யாராவது ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க, அன்புக்காக வாங்கி கொடுப்பாங்க, இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க பாருங்கள். அதே மாதிரி இந்து கோயில்களையும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க, செய்வாங்க. இதே போல் நல்ல பிஸ்னஸ் நடக்குது எபேசு பட்டணத்தில். ஆனால் பவுலுடைய அந்த சுவிசேஷம், பவுலுடைய சுவிசேஷம் அந்த எபேசுக்குள்ள பயங்கரமான மாறுதலை கொண்டு வருகிறது. இப்போ அந்த தொழில் அற்று போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கல்லடை குறிச்சில அப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதலை தேவன் தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மக்களுடைய அறியாமையினால எவைகளெல்லாம் தெய்வம் என்று கண்மூடித்தனமாய் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அவைகள் எண்ணப்படாமல் போகும்படி கர்த்தர் கிரியை செய்வாராக. கலர் கலராய் துணிகளை உடுத்தி கொண்டு போகிற மக்கள் ஆலயத்துக்கு நேராய் திருப்பப்படுவார்களாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கர்த்தர் காணும்படி கிரியை செய்யட்டும். ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். பக்தி உண்டாகல, கவனிக்கணும். என்ன உண்டாகல? பக்தி உண்டாகல. என்ன உண்டாகுது? நல்ல பிழைப்பு இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நிறைய பூசாரிகளுக்கு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்க எதை தெய்வமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த தங்கத்தையே சுரண்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வித்துடுறாங்க இல்லையா? அதே கோயிலுக்குள்ளேயே அவங்க பயங்கரமான பாவங்கள் எல்லாம் உள்ளே செய்கிறாங்க. அவங்களுக்கே தெரியும் இவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை என்று அவங்களுக்கே தெரியும். அப்போ இது பிழைப்புக்காக செய்யப்படுகிறவைகள். ஏன்னா அது பிழைப்பு வேணும்ல. பல ஆண்டாண்டு காலமாக அதை தான் வச்சு தான் செய்கிறாங்க, பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இங்கே சொல்கிறாங்க, இதனால நமக்கு என்ன உண்டாயிருந்தது? நல்ல பிழைப்பு உண்டாயிருந்தது. இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் எபேசுவிலே மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இந்த பவுலை பற்றி சொன்ன வார்த்தை அவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல? ஆமென். இந்த பவுல் என்கிறவன், இந்த பவுல் என்ன சொல்றானா? இந்த பவுல் என்கிறவன் என்ன சொல்லிக் கொண்டு வருகிறான்? கைகளினால் செய்யப்பட்டவைகள் தெய்வங்கள் அல்லவென்று சொல்லுகிறான். அல்லேலூயாவா. நீங்களும் நானும் பவுலின் ஆவியை உடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய இருதயம் அதைத்தான் சொல்லுகிறது. கைகளினால் செய்யப்பட்டவைகள் தெய்வங்கள் அல்ல. அவருடைய கைகளால் நாம செய்யப்பட்டிருக்கிறோம். நம்மை செய்தவர், நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய கரங்களால் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. உண்டாக்கப்பட்ட நாம் உண்டாக்கினவரை உண்டாக்க முடியாது. அப்படி ஒரு மனுஷனுடைய கைகளினாலே உண்டாக்கப்படுமானால் அவைகள் தெய்வங்களாய் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு நாளும் கடவுளை மனிதனால் சிருஷ்டிக்க முடியாது. ஏன் முடியாது என்றால் கடவுளுக்கு உருவம் கிடையாது. அல்லேலூயாவா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கிற தேவனுக்கு எந்த உருவத்தையும் கொடுக்க முடியாது. ஆகையினால அங்க வந்த பிரச்சனை என்ன? பவுலப்ப என்ன பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்? நீங்கள் கைகளினாலே செய்யப்படுகிற இந்த தெய்வங்கள் தெய்வங்கள் அல்ல, காணப்படாதவைகளாய் இருக்கிறதான தேவன். அவரே வானத்தை பூமியை உண்டாக்கினார், ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்று இவன் பேசின வார்த்தைகளை, இவன் மூலமாய் நடந்த அற்புதங்கள் நிரூபிக்கிறது. அல்லேலூயா. பவுல் பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தை மக்கள் நம்பவும் ஏற்றுக்கொள்ளவும் எது ஆதாரமாக இருக்கிறது? பவுல் மூலமாய் நடந்த அற்புதங்கள். வேதம் சொல்லுகிறது, அற்புதங்களினாலும் அடையாளங்களில் தேவன் நம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ இவைகள் மூலமாக எபேசு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. எழுப்புதல் வருகிற இடத்துல அதே நேரம் என்ன உண்டாகும் சொல்லுங்க, கவனிங்க. அநேக ஆசியா எங்கும், இந்த எபேசு போல மாத்திரம் அல்ல,
ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான். ஆமென். இந்த வார்த்தை என் ஊழியத்தில் நான் கேட்டேன் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பனங்குளத்தில் நாங்கள் மெயின் ரோட்டில் அந்த சபை இருக்கிறது. அப்போ நான் போய் அங்கே சபையை ஆரம்பித்த காலங்களில் 2 வயதானவர்கள், 2 பாட்டிமா தான். 2 பேருக்கும் கணவர் இல்லை, 2 பேருமே விதவைகள். இதை வச்சு தான் நாங்கள் சபை இனி அங்கே போட்டிருக்கிறாங்க. 1992 ரொம்ப சபையை நான் ஆரம்பித்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். ரொம்ப கடினப்பட்டு ஊழியம் செய்தோம். எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைகள் பாசமாவை சைக்கிளில் வைத்துக்கொண்டு 20-25 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்கு ட்ராக்ஸ் எடுத்துக்கொண்டு போய் ஊழியம் செய்தோம். கடினமான பாதைகள், ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை 4 ரூபா 5 ரூபா காணிக்க வரும். அதை வைத்து ஒரு வாரம் சமாளிக்கிறது மிகப்பெரிய கஷ்டங்களும் போராட்டங்களும், அது சவாலாக இருந்தது. இப்படிப்பட்டதான காலங்கள் இருந்த காலங்களில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எங்களுடைய சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு செங்கம்மாள் இருந்தது. அவருடைய அந்த ஓனர் பேர் தவசு. அப்போது நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் ஊழியம் செய்த ஒரு பார்க்குறார். ஆனால் ஒரு 5 ஆண்டு காலங்கள்ல கிட்டத்தட்ட 60 பேர் 70 பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க. ஒரு நாள் அவர் எங்களுக்கு விரோதமாக எழும்பி எங்களை பேசினார் பாருங்க. அவர் மீசெல்லாம் வச்சுருப்பார். அவர் பேசினார், நீ இந்த ஊருக்கு வரும்போது யாரும் கிடையாது, ஒரு ஆள் கிறிஸ்தவன் கிடையாது, ஆனால் இன்றைக்கு இவ்வளோ மக்களை நீ வசப்படுத்திட்ட. இல்லையா சொல்லுங்களேன், இவ்வளோ மக்களை நீ வசப்படுத்திட்ட என்று சொன்னார். நான் சொல்கிறேன், இங்கே பவுலையும் அப்படி தான் என்ன செஞ்சாங்களா சொல்லுங்க, பவுலையும் அப்படி தான் சொன்னார்கள். அவ்வளோ ஜனங்களை அவன் வசப்படுத்தி விட்டான். ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களை தேவனுடைய அன்பினால் அவர்கள் தங்கள் பக்கம் வசப்படுத்தி கொள்கிறார்கள். வசியப்படுத்துகிறது இல்லை, வசப்படுத்துகிறார்கள். ஆமென் அல்லேலூயா. சரி, அப்போ கிளம்ப வாசிக்கிறோம் பாருங்க. வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். கண்ணால் பார்க்கிறீங்க, அவன் பேசுறதெல்லாம் நீங்க கேட்டிருக்கிறீங்க என்று அவர் விரோதமாக எழும்பி பேசுறான். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டு இருக்கிறதும் அல்லாமல், அல்லேலூயா சொல்லுங்க, நம்முடைய தொழில் அற்று போகிறதுக்கு உண்டான அபாயம் நேரிட்டு இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் அப்படி செய்வாராக. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான தொழில் இல்லாவிட்டால் மந்திரவாத தொழில், விக்கிரக தொழில், கர்த்தருக்கு எதிரான தொழில் அற்று போகும்படி ஆண்டவர் ஒரு வல்லமையான கிரியை நடப்பிக்கும்படி நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம், ஒருமனப்படுவோம். சொல்லுகிறேன், கர்த்தர் தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை தரணும், உங்கள் கிராமங்களிலே தரணும். ஸ்தோத்திரம். இதை வைத்து பிழைப்பு நடத்துகிறவருடைய தொழில்கள் அற்று போகணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், வசனம் விருத்தி அடையணும். கர்த்தர் ஒரு எழுப்புதலை கர்த்தருடைய தேசத்தில் தருவாராக. ஸ்தோத்திரம். அப்படி கீழே வாசிக்கிறோம் பாருங்க. இதனால் நம்முடைய தொழில் அற்று போக முடியும் அபாயம் நேரிட்டு இருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும். ஆமென் அல்லேலூயா. மகாதேவியாகிய தியானாள் எண்ணமற்று போகிறதற்கும். யாரும் அதை இப்ப நினைக்க மாட்டேங்கிறா, யாரும் அதை எண்ண கூட மாட்டேங்கிறா. இல்லையாவா? ஆமென். ஒரு காலத்தில் அவைகளுக்கு ஆபரணங்களை பூட்டி அலங்கரித்து வஸ்திரங்களை உடுத்தி அலங்கரித்தவர்கள் இன்று அவைகளை எண்ணப்படவில்லை, அவைகளை நினைத்து கூட பார்க்கவில்லை, அவைகளை குளிப்பாட்டுவார் இல்லை, அவைகளுக்கு ஸ்தோத்திரம் உடுத்துவார் இல்லை. அப்படிப்பட்டதான எண்ணப்படாமல் போகிறது என்று சொல்லுகிறேன். ஜீவனுள்ள தேவனை அறிந்த போது அவைகள் எண்ணப்படாமல் போயிற்று. இல்லையா சொல்லுங்களேன், எண்ணப்படாமல் போயிற்று. நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய கிராமங்களில் அப்படி நடக்கணும். அப்படி போக வேண்டுமானால் வசனம் விருத்தி அடையணும், ஆண்டுடைய நாம மகிமைப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே நான் அப்படியே வாசிக்கிறேன் பாருங்க. அவளுடைய எண்ணப்படாமல் போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரம் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாக இருக்கிறது என்றார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சுவிசேஷம், ஆண்டவருடைய நாமம் அந்த எபேசுல பலமாய் கிரியை செய்யும்போது
அவளுடைய மகத்துவமே அழிந்து போகிறதுன்னு சொல்றான். ஆமே, நடக்கும். இந்தியாவில் நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்கும். ஒரு காலம் வருகிறது, கர்த்தர் பின்மாறிய ஊற்றுகிற ஒரு காலம் வருகிறது, எழுப்புதலின் காலம் வருகிறது. நம்முடைய சந்ததியில் நம்முடைய கண்கள் காணத்தக்கதாக ஒரு எழுப்புதலை தேவன் நம்முடைய தேசத்தில் கொண்டு வர போகிறார். அன்னைக்கு இவைகளுடைய மகத்துவங்கள் எல்லாம் அழியும். கூட்டம் கூட்டமாய் போகிறார்களே, இந்த கூட்டம் எல்லாம் தேவனுடைய பக்கமாய் திருப்பப்படும். அல்லேலூயா, தேவனுடைய பக்கமாய் திருப்பப்படும். அந்த காலங்கள் வெகு தூரத்தில் இல்லை. தேவன் சீக்கிரமாக இந்த இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, கல்லிடை குறிச்ச ஒரு எழுப்புதலை தேவன் தருவாராக. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தேவன் பக்கமாய் திருப்பப்படுவார்கள். அவர்கள் இதுவரைக்கும் நம்பிக்கொண்டிருந்தவைகள் எண்ணப்படாமல் போகிறதற்கும் அவருடைய மகத்துவங்கள் அழிந்து போகிறதற்கு ஏதுவாய் கர்த்தர் பலமாய் கிரியை செய்த நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. ஒரு எழுப்புதலை காண போகிறோம். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் எபேசு பட்டணத்தில் நடந்தது. சரி, அப்படி கொஞ்சம் கேள்வி நான் அப்படியே வாசித்து விடுகிறேன். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசுடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணை வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்க சாலைக்குள் பாய்ந்தோடினார்கள். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாக இருந்தபோது சீசர்கள் அவனை போக விடவில்லை. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது, இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று என்ன செய்ய மாட்டாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. யோசித்தாதான் மனம் திரும்பிடுவானே. இவ்வளவு மந்திரவாதிகள் மனம் திரும்பி இருக்கிறான். மந்திரவாதத்தை விட்டுட்டு அந்த மந்திரவாதிகள்லாம் பேய்களுக்கு தீனி போட்டு வச்சிருப்பான் பாருங்க, மந்திரம் போட்டு கைக்குள்ளே வச்சிருப்பான். இந்த மனுஷன் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளா மாறி இருக்கிறான்னு இத்தனாயிரம் ஜனங்கள் தேவன் பக்கமாக திரும்பி இருக்கிறாங்க. அது எண்ணப்படாமல் போகிறது. அப்போ இதுக்கு என்ன காரணம் என்று யோசிக்கிறானா? இல்லை. இப்படி எபேசு பட்டணத்தில் மாபெரும் எழுப்புதல் உண்டானது. ஆமென். அந்த காலம் 3 வருஷ ஊழியத்தில் சரித்திரம் சொல்லுகிறது 2000 2500 பேர் எபேசு சபையில் விசுவாசிகளாக இருந்தாங்களாம். அல்லேலூயாவா, அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எழுப்புதலின் காலங்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களை எழுப்புதலின் காலங்களில் ஒரு அற்புதங்கள் மூலமாக 1000 ஜனங்கள் மனம் திரும்பும். பேதுரு செய்த ஒரு அற்புதத்தினால எவ்வளவு பேர் மனம் திரும்பினாங்களாம்? 5000 பேர். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காலங்களை கர்த்தர் தருவாராக. சரி, இதுதான் எபேசு பட்டணத்தில் உண்டான ஒரு எழுப்புதல் பாருங்க. சரி, இப்போ நான் 2 காரியம் சொல்லி இருக்கிறேன். ஒன்று, எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நான் சொன்னேன், ஒரு முகவரை சொன்னேன். 2வது, எபேசு பட்டணத்தை குறித்து நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபேசு சபையை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த எபேசு சபையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 2000 2500 பேர் வரைக்கும் அந்த சபையில் இருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுவார். அப்படி பேசின சபைகளில் முதல் சபை எந்த சபை தான்? எபேசு. அல்லேலூயா. இந்த எபேசு சபை குறித்து தான் ஆண்டவர் பேசுவார். இந்த எபேசு சபைக்கு கர்த்தர் அந்த காரியங்களை சொல்லும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். எபேசு சபைக்கு ஆண்டவர் சொன்னார், நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா. அது எப்போ? பவுல் காலத்தில் இந்த மக்கள் ஆண்டவர் மேல் அத்தனை அன்பு, ஆதி அன்பு. விக்கிரகத்தை எல்லாம் எரித்தாங்க, எல்லாம் கொளுத்துனாங்க, மந்திர புஸ்தகத்தை எரிச்சாங்க. எப்பொழுது பார்த்தாலும் இயேசுவே இயேசுவேன்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. பயங்கரமாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க, ஆண்டவருக்கு பின்னால் போனாங்க. ஆனால் இப்பொழுது பவுல் எங்கே இருக்கிற? சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற, இத்தாலியாவில் இருக்கிற சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற. ஸ்தோத்திரம். ரோமாபுரி சிறையில் இருக்கிறார். இந்த எபேசு பட்டணத்தில் அந்த ஆதி அன்பு குறைந்து போகிறது. அங்கிருந்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். எங்கிருந்து எழுதினார்? சிறையில் இருந்து. இது எந்த காலம் என்றால் கிபி 62 63 என்று சொல்கிறாங்க. கிபி 62 63 என்று சொல்லுகிறார்கள்.
பவுல் அங்கே ஊழியம் செய்த காலங்கள் எது? கிபி 52 முதல் 55 வரை ஊழியம் செய்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பவுல் ஊழியம் செய்த காலம் எது? கிபி 52 முதல் 55 வரை. இப்பொழுது இந்த எபேசு சபைக்கு பவுல் நிருபத்தை எழுதும்போது கிபி 62 முதல் 63 இருக்கும் என்று சொல்றாங்க. இந்த காலத்தில் தான் அவர் என்ன செய்கிறார்? இந்த எபேசு சபைக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வருகிற காலங்களில் ஒவ்வொரு வசனமாக நம்ம என்ன பண்ணுவோம்? தியானிப்போம். ஒரு முகவரை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு வருகிற ஒவ்வொரு வசனமாய் எபேசு நிருபத்தினுடைய முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக வருகிற காலத்தில் தியானிப்போம். நமக்கு மணி 8, அதுக்கு மேலே நம்ம வைக்க விரும்பலை. ஏன்னா இரவு நேரம், ஆண்டோடைய பிள்ளைகள் இங்கே எல்லாரும் வீட்டுக்கு போகணும். ஆண்டோக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய கிராமங்களில் ஒரு எழுப்புதலை தேவன் தருவாராக. நம்முடைய பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை தருவாராக. எபேசுவில் நடந்த அதே எழுப்புதலை நம்முடைய கண்கள் காணும். கர்த்தருடைய வசனம் விருத்தி அடையும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும் என்று. அந்த காலங்கள் சீக்கிரமாய் வருவதாக. எங்கள் பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை தாரும். அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்களால் நாங்கள் அதை காணும்படி தேவன் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. அப்பா, ஒரு எழுப்புதலை தாங்கப்பா, ஒரு எழுப்புதலை தாரும். ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். எங்கள் தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும், எங்கள் தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. கரங்களை தட்டி எல்லா பிள்ளைகளும், தேவனே, எங்கள் கிராமத்தில் ஒரு எழுப்புதல் வேங்கன்னுப்பா. எங்கள் கிராமத்தில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் உம்முடைய வசனம் விருத்தி அடையட்டும். எங்கள் குடும்பத்தில் உம்முடைய வசனம் விருத்தி அடையட்டும். வேத வசனம் விருத்தி அடையட்டும் அப்பா. இந்த சபையில் கர்த்தாவே உம்முடைய வசனம் விருத்தி அடைவதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உம்முடைய வசனம் விருத்தி அடைவதாக. இந்த வருடம் வசன விருத்தியின் வருடமாக இருக்கட்டும் ராஜா. கர்த்தாவே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு ஆரம்பித்து இருக்கிற இந்த வேத பாட வகுப்பு, உற்சாகமாய் வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் தொடர்ந்து வரத்தக்கதாக கிருபைகளை அவர்களுக்கு தாரும். படைத்த காணிக்கை எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். ஒரு எழுப்புதலை காணும்படி உதவி செய்யும், ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா.